விலையில 5G ஃபோன் தேடிட்டு இருக்கீங்கன்னா இப்போ iQOO Z9 லைட்டும் இந்தியாவில் லான்ச் ஆயிடுச்சு. விலை 10,000 ரூபாய் ப்ரைஸ் செக்மெண்ட்டில் கொண்டு வந்திருக்காங்க. இந்த விலைக்கு ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் 50 மெகா பிக்சல் ஏஐ சோனி சென்சாரோட வருது. இது கூட மீடியாடெக் டைமென்சிட்டி 6300 டியூரபிலிட்டிக்கு IP64 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எல்லா ஃபீச்சர்ஸோட ஸ்மார்ட் ஃபோன் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை. ப்ரைஸ் ஏற்கனவே நான் சொன்னதான் 10,000 ரூபாய் ப்ரைஸ் செக்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4GB 128GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் வரும். அதே உங்களுக்கு ஹையர் ஸ்டோரேஜ் வேரியன்ட் வேணும் அப்படின்னா உங்களுக்கு 6GB 128GB ஸ்டோரேஜ் வேரியன்ட்டும் இதில் அவைலபிளாக இருக்குது. பாக்ஸ் பார்க்கறதுக்கு மற்ற iQOO Z9 ஸ்மார்ட் ஃபோன் எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் பிளாக் கலர் பாக்ஸ் Z அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பின் பக்கம் ஸ்பெசிஃபிகேஷன் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. சார் வேல்யூ ஹெட் 0.99 வாட் பர் கேஜி, பாடி 0.74 வாட் பர் கேஜி. இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் கீழே தான் இருக்குது. பாக்ஸ்குள்ளே தேவையான எல்லாமே இருக்குது. ஸ்மார்ட் ஃபோன், நல்ல குவாலிட்டி, டிரான்ஸ்பரண்ட் டிபியூ கேஸ் இருக்குது. அதோட யூசர் மேனுவல் நீங்கள் படித்து பார்த்துக்கலாம். சிம் இஜெக்டர் டூல், டைப் A to டைப் C கேபிள், அதோட சார்ஜரும் பாக்ஸ்லேயே இருக்குது. iQOO Z9 லைட் பார்க்கறதுக்கு இப்படி தான் இருக்குது. இந்த கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்வா ஃப்ளோ லைட் கலர், இன்னொன்று மோச்சா ப்ரௌன் இருக்குது. ரெண்டுமே நல்லா இருக்குது. இந்த லைட் கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டர்னோட வருது. அதோட மேட் ஃபினிஷ், ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் மஜஸ் எதுவுமே கேட்ச் பண்ணலை. கேமரா மாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கிளாசி ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு ஒரு மார்பிள் ஃபினிஷில் ப்ரீமியமாகவே இருக்குது. 10,000 ரூபான்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. இங்கே டியூரபிலிட்டிக்கு 20,000 15,000 ரூபாய் ஸ்மார்ட் ஃபோனில் கொடுக்குற மாதிரி இந்த ஸ்மார்ட் ஃபோனும் உங்களுக்கு IP64 ரேட்டிங்கோட வருது. ஸோ லேசாக தண்ணி பட்டாலோ இல்லை டஸ்ட் ஆனாலோ நீங்கள் தொடச்சிட்டு யூஸ் பண்ண முடியும். பேட்டரி கெப்பாசிட்டி 5000 mAh இருந்தாலும் வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் நல்லாவே இருக்குது. ஸ்மார்ட் ஃபோன் பார்க்கறதுக்கு அகலமாக இருக்குது. வெயிட்டும் வந்து 185 கிராம் தான். அதனால் கையில் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்குது. இங்கே ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 வாட் தான் உங்களுக்கு சார்ஜிங் இதை சப்போர்ட் பண்ணும். ஆனால் பேட்டரி ஆப்டிமைசேஷன் நல்லா இருக்குது. நீங்கள் நார்மல் டு மாடரேட் யூசர் அப்படின்னா தாராளமாக ஒரு நாளுக்கு மேலே யூஸ் பண்ணுற அளவுக்கு நல்லாவே ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. அதே போர்ட்ஸ் அண்ட் பட்டன், ரைட் சைடில் வால்யூம் அப் அண்ட் டவுன், கூடவே பவர் பட்டன். இந்த பவர் பட்டன் தான் உங்களுக்கு சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாராகவும் ஒர்க் ஆகுது. நான் அன்லாக் பண்ணி நிறைய வாட்டி டெஸ்ட் பண்ணி பார்த்தா ரொம்பவே குவிக்காக அன்லாக் ஆகுது. கீழே மைக், டைப் C போர்ட், 3.5mm ஆடியோ ஜாக் இருக்குது. லெஃப்ட் சைடில் சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. மேலே ஸ்பீக்கர் கிரில் இருக்குது. இந்த சிம் ஸ்லாட் பொறுத்த வரைக்கும் ஹைப்ரிட் சிம். எதோ நீங்கள் 2 சிம் கார்டு யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா ஒரு சிம் SD கார்டு போட்டு ஸ்டோரேஜ் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்க முடியும். 1 TB வரைக்கும் ஸ்டோரேஜ் எக்ஸ்பேன்ஷன் கொடுத்துருக்காங்க. நெட்வொர்க் பொறுத்த வரைக்கும் பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோனாக இருந்தாலுமே தாராளமாக 5G பேண்ட் கொடுத்துருக்காங்க. 8 5G பேண்ட் இருக்குது. N77 N78 இருக்குது. 5G ஸ்பீடும் நல்லாயிருக்கு. அதே நீங்கள் 4G யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் உங்களுக்கு 4G கேரியர் அக்ரிகேஷன் சப்போர்ட் பண்ணும். நான் பார்த்த வரைக்கும் 3CA கேரியர் அக்ரிகேஷன் சப்போர்ட் எனக்கு காட்டுச்சு. அதோட கால் குவாலிட்டியும் ஜியோ சிம் கார்டில் செக் பண்ணி பார்த்தேன், நல்லாவே இருக்குது. இதில் கால் ரெக்கார்டிங் சப்போர்ட்டும் இருக்குது. எதிராளுக்கு அனௌன்ஸ்மெண்ட் போகாமல் நீங்கள் கால் ரெக்கார்டிங் பண்ணிக்கலாம். பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்மார்ட் ஃபோன்லையும் மீடியாடெக் டைமென்சிட்டி 6300 தான். கிளாக் ஸ்பீட் 2.2 GHz, GPU Mali G57. அதோட LPDDR4X RAM இருந்தாலுமே இங்கே eMMC 5.1 தான் கொடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு UFS 2.1 இவங்க கொடுத்துருக்கணும். இருந்தாலுமே அந்த ஸ்கோர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 லட்சம் மேலே ஸ்கோர் பண்ணியிருக்கு. CPU த்ராட்லிங் டெஸ்ட்டும் பண்ணி பார்த்தேன், பெருசாக த்ராட்டில் ஆகலை. ஸ்மார்ட் ஃபோன் ஹீட்டும் ஆகலை. தெர்மல் மேனேஜ்மெண்ட்டும் நல்லாவே இருக்குது. ஸோ நார்மல் டே டு டே ஆக்டிவிட்டிஸ் ஈஸியாக ஹேண்டில் பண்ணும். அதே கேம் விளையாடுறீங்க அப்படின்னாலுமே மீடியம் கிராஃபிக் கேம்ஸ் இதால் ஹேண்டில் பண்ண முடியும். நான் பேட்டில் கிரவுண்ட் மொபைல் இந்தியா விளையாடி பார்த்தேன். ஓரளவுக்கு ஸ்மூத்தாகவே இருந்தது. ஃப்ரேம் ட்ராப்ஸ் பெருசாக இல்லை. ஸோ வந்து மீடியம் கிராஃபிக் கேம்ஸ் இதால் ஹேண்டில் பண்ண முடியும். சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் லேட்டஸ்ட் Android 14 கூடவே யூசர் இன்டர்ஃபேஸ் FunTouch OS 14 தான் கொடுத்துருக்காங்க. இங்கே யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த வேலைக்கு பெருசாக ப்ளோட்வேர் இல்லைன்னு தான் சொல்லணும். சில தேவையில்லாத ஆப்ஸ் இருக்குது, அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். பட் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு அது ஓகே அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம். அதோட இதுலேயும் சைட் பார் ஃபீச்சர் இருக்குது. அதுலேருந்து நீங்கள் மினி விண்டோ ஓப்பன் பண்ணிக்கலாம். அதோட ஆப் க்ளோனும் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ யூசர் இன்டர்ஃபேஸ் நல்லா தான் இருக்குது. கேமரா பொறுத்த வரைக்கும் 10,000 ரூபாய் ப்ரைஸ் செக்மெண்ட்டாக இருந்தாலும் 50 மெகா பிக்சலுக்கு சோனி சென்சார் மெயின் சென்சார் கொடுத்துருக்காங்க. கூடவே 2 மெகா பிக்சலுக்கு பொக்கே சென்சார், ஃப்ரண்ட் கேமரா 8 மெகா பிக்சலுக்கு செல்ஃபி கேமரா. இங்கே வீடியோ குவாலிட்டி ரியர் சைடில் 1080 30 FPS வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட் இருக்குது. நல்லா இருக்குது. டீட்டெயில்ஸ் நல்லா இருக்குது. நேரில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் உங்களுக்கு கலர்ஸ் கேப்சர் பண்ணுது. ஸ்டெபிலைசேஷன் டீசென்ட் அப்படின்னு சொல்லலாம். அதே செல்ஃபி கேமரா உங்களுக்கு 720 பிக்சல் 30 FPSல தான் ரெக்கார்ட் பண்ணும். அதுலேயுமே டீட்டெயில்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லலாம். பட் ஸ்டெபிலைசேஷன் அந்த அளவுக்கு இல்லை. மெயின் சென்சாரே உங்களுக்கு பொக்கே எஃபெக்டில் வந்து உங்களுக்கு பூ செடி எல்லாமே கிளிக் பண்ணுது. ப்ளர் எஃபெக்ட் நல்லாயிருக்கு. கலர்ஸும் வந்து நேரில் பார்க்குற மாதிரி இருக்குது. டீட்டெயில்ஸுமே கிறிஸ்பாக இருக்குது. அதே நீங்கள் சப்ஜெக்டை கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா AI கேமரா இல்லையா, பூஸ்டப் பண்ணி தான் காட்டுது. கொஞ்சம் வந்து என்ஹான்ஸ் பண்ணியிருக்கு. ஃபேஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சாஃப்டன் பண்ணியிருக்கு. என்னுடைய லிப்ஸ்டிக் கலர் வந்து நியூட் ஷேட் தான், ரொம்பவே லைட் ஷேட். பட் இங்கே வந்து
வந்து உங்களுக்கு டார்க்காக ரெட் கலர் காட்டுது, அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு பூஸ்டப் பண்ணி தான் காட்டுது. ஸ்கின் டோன் எல்லாமே என்ஹான்ஸ் பண்ணி காட்டுது. பட் இதுவும் நிறைய பேருக்கு பிடிக்கும். ஆனால் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா ஜூம் பண்ணி பார்த்தாலுமே ஓரளவுக்கு நல்லாவே கேப்சர் பண்ணுது. அதே பேக்ரவுண்ட் லைட் கண்ட்ரோல் சில டைம் நல்லா பண்ணுது, சில டைம் ப்ளோ அவுட் ஆகிடுது. இந்த பிக்சரில் பேக்ரவுண்ட் லைட் கண்ட்ரோல் நல்லாவே பண்ணியிருக்கு. ரொம்ப வெளிச்சமாக இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணியிருக்கு. இதில் இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ளோ அவுட் பண்ணிடுது. ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்து தான் எடுக்கணும். அதே செல்ஃபி பொறுத்த வரைக்கும் இங்கேயுமே கொஞ்சம் ஃபேஸை சாஃப்டன் பண்ணி தான் காட்டுது. அதோட கான்ட்ராஸ்ட்டும் கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரி இருக்குது. இருந்தாலுமே டீட்டெயில்ஸ் நல்லாயிருக்கு, பிக்சர்ஸும் பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது. அதே நைட் ஷாட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட் இருக்கும்போது ஓரளவுக்கு டீட்டெயில்ஸோட பிக்சர் கிளிக் பண்ண முடியுது. அதே சுத்தமாக லைட் இல்லை அப்படின்னா வந்து நாய்ஸ் கொஞ்சம் கேட்ச் பண்ண தான் செய்யுது. ஆனால் இந்த வேலைக்கு ஓகே அப்படின்னு நம்ம சொல்லலாம். டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழைய ஸ்டைலில் வாட்டர் ட்ராப் நாச் கொடுத்துருக்காங்க. இது 6.56 inches LCD panel, screen resolution 720x1612. So HD plus display தான். இது கூடவே 90 Hz refresh rate, wide one L1 support இருக்கிறதுனால வந்து நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸ்லாம் ஃபுல் HD கண்டென்ட் ஸ்ட்ரீம் பண்ண முடியும். பிரைட்னஸ் பொறுத்த வரைக்கும் இன்டோரில் தெளிவாக இருக்குது. அவுட்டோர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப பிரைட்டாலாம் இல்லை, பட் வந்து உங்களுக்கு படிக்கலாம் என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கிற அளவுக்கு உங்களுக்கு பிரைட்னஸ் இருக்குது. அதே படம்லாம் பார்க்குறீங்கன்னா இந்த LCD பேனலில் கான்ட்ராஸ்ட் ரேஷியோ நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அதனால வந்து பிளாக் கலர்ஸ், டார்க் கலர்ஸ் எல்லாமே வந்து ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. அதே நீங்கள் பிரைட் கலர்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா கலர் கேலிப்ரேஷனுமே நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஆனால் பெசில்ஸ் பொறுத்த வரைக்கும் 3 சைடு ஈவனாக இருக்குது, சின் மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஆடியோ பொறுத்த வரைக்கும் சிங்கிள் ஸ்பீக்கராக இருந்தாலுமே லவுடாக இருக்குது. நீங்கள் 3.5 mm ஆடியோ ஜாக் போட்டு கேட்குறீங்க அப்படின்னா இது மூவிஸ் எல்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா ஆடியோ எஃபெக்ட் இன்னுமே நல்லா இருக்குது. ஸோ iQOO Z9 Lite ப்ரைஸ் ஃபீச்சர் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது வந்து பொதுவாக இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் எப்போவுமே கேமரா அந்த அளவுக்கு பெஸ்ட்டாக இருக்காது. இங்கே சோனி சென்சார் அப்படிங்கிறதுனால டீட்டெயில்ஸ், கலர்ஸ் எல்லாமே இது நல்லாவே கேப்சர் பண்ணுது. ஸோ உங்களுக்கு கேமரா நல்லாயிருக்கு. அதோட பர்ஃபார்மன்ஸும் வந்து உங்களுக்கு MediaTek Dimensity 6300 நார்மல் ஆக்டிவிட்டீஸ் கொஞ்சம் கேமும் நீங்கள் ஹேண்டில் பண்ண முடியும். ஒருவேளை இது கூடவே வந்து LCD இல்லாமல் AMOLED பேனல் கொடுத்துருந்தா இன்னுமே நல்லா இருந்திருக்கும். ஸோ iQOO Z9 Lite இந்த ஸ்மார்ட் ஃபோன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? 10,000க்கு இது ஓகேவா? உங்கள் ஒப்பீனியன் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.